இவ ரொம்ப ஹாட்டா இருக்கான். லெஜண்ட் ஸ்டோரியில கேள்விப்பட்ட அந்த ஹேண்ட்ஸம் பாய் நீதானா பிரின்ஸ் டேவியன் அப்படின்னு டோசன்கா ஜம்ப் பண்ணி கீழே விழறா. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே ராயல் ஒன்ஸ்ல இருக்கணும்னா டாலர் ரேங்க் அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ் அதை அடைவாங்களா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். கோயமான் வெளியே போயிட்டு எல்லா மான்ஸ்டர்ஸையும் கட் பண்ணி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். திரும்ப போறதுக்கு இப்படி ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருக்கதும் நல்லா தான் இருக்கு. ஹே அகாரேஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ கோயமான் உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணுங்கெல்லாம் அகாரேஸை பிடிச்சி கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு வேளை கேஸ்ல ரைட் பண்ண வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி கோயமான் யோசிக்கிறான். புருவ சூப்பரா இருக்கு, தலையில ஃபிளவர் வச்சு பார்க்கலாம்னு சொல்லி அகாரேஸை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லி டோசங்கா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. போதும் நிறுத்துங்க, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு அகாரேஸ் கத்தவும் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கோயமான் அவங்க கிட்ட விசாரிக்கவும் ஒரு பீஸ்டிங்ல துரத்துச்சா அதான் நாங்க இங்க வந்துட்டோம் சாரி அப்படின்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆமா இங்க எப்படி கேஸ்ல கிரியேட் பண்ணீங்கன்னு கேட்கவும் அகாரேஸ் பிளட் லைன் எபிலிட்டி மை ஏரியா அப்படின்னு சொல்லி கோயமான் சொல்லவும் எர்த் பிளான்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் அந்த கேஸ்ல கட்டினேன். கிட்டத்தட்ட இது என் பெட் மாதிரின்னு சொல்லவும் அப்போ பெட்ல தான் நாங்க எல்லாரும் இருக்கோமான்னு அவங்க காமெடி பண்றாங்க. நீ ஆல்பா ரேங்க் தானே இவ்வளவு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணிருக்கன்னு கேட்கவும் எல்லாம் அந்த வாட்டர் லேடியோட ட்ரைனிங் தான். சரி இது என் பிளேஸ், நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லவும் இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு நீங்க இங்க தங்குங்க அப்படின்னு சொல்லி கோயமான் சொல்றான். அவங்க ஐயோ பாவம் நம்ம எப்படி வெளியெடுப்பேன்னு கோயமான் கேட்கவும் வெளியே போக எங்களுக்கு பயமா இருக்கு, அது போக பசிக்குதுன்னு சொல்லவும் நான் போய் டீ எடுத்துட்டு வரேன்னு கோயமான் போறான். திரும்பவும் பிஸி மேன் ஆயிட்டானா நகரேஸ் பார்க்கவும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டான அவங்க கேட்கவும் நாங்க ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, அவன் ரொம்ப பிஸி மேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் போகுது. நகரேஸ் பா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லவும் எனக்கு தூக்கமா வருது, மினிமம் அட்டெண்டன்ஸ் இருந்தா போதும், டெய்லியும் நான் ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அகாரேஸ்க்கு அவனே ஓட்டியே விடுறான். டெய்லியும் எதுக்காக என்ன கேரிங்கா பாத்துக்கிட்டான் அகாரேஸ் கேட்கவும் எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் ஒரு பிஸி மேனுங்கிறதுனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல, ஆனாலும் எப்படியாச்சும் நான் 100 ஃப்ரெண்ட்ஸ் அடிவேன், அதுல முதல் நீ தான் அகாரேஸ் அப்படின்னு கோயமான் சொல்றான். எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, சோ நானும் அவனை எதிர்த்து போராடல. டெய்லியும் வந்து என்ன நிறைய இடத்துக்கு தூக்கிட்டு போவான், எவருக்குமே இல்லாம அவன் என்ன தூக்கிட்டு போறது எனக்கு கடுப்பாச்சு. ஹாய் அகாரேஸ் அப்படின்னு கோயமான் திரும்ப வரவும் இனிமே நீ என்ன எங்க தூக்கிட்டு போகாத அகாரேஸ் சொல்லவும் சாப்பாடு வேணுமான்னு கோயமான் கேட்கறான். போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லி அவனை திட்டி விட்டுருதான். இதுதான் நடந்துச்சு, அவன் என்ன தூங்கிட்டு இருக்கும் போதே தூக்கிட்டு போயிருந்தான். கிட்டத்தட்ட அது ஒரு கிட்னாப் தான். எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுவும் இல்லைன்னு அகாரேஸ் சொல்றான். எப்பவுமே இவங்க ஒன்னாவே தான் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க பேசிட்டு இருக்கவும் இவங்க ஸ்டோரி கல்யாணம் முடிஞ்ச ஒரு கப்பல் ஸ்டோரி மாதிரி, ஆனா இப்படியே இவங்களை விட்டோம்னா கண்டிப்பா ஒரு நாள் பிரேக்கப் ஆயிரும் அப்படின்னு டோசங்கா காமெடி பண்ணிட்டு இருக்கா. வெளியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கத்துற சவுண்ட் கேக்குது. கோயமான் வேண்டாம், நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த 4 பேர் இருக்கிறதே நமக்கு எக்ஸ்ட்ரா தான் அப்படின்னு அகாரேஸ் சொல்லவும் ஆனா உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அகாரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ப் அங்க இருந்து கிளம்புறான். நான் உங்களை காப்பாத்திட்டு சீக்கிரமே திரும்ப வந்துருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கோயமான் போறான். திரும்பவும் பிளாஷ்பேக் போகுது. நான் அவனை தேவையில்லாம திட்டணும் அப்படின்னு சொல்லி அகாரேஸ் வருத்தப்பட்டு இருக்கான். இனிமே அவன் என்ன பார்க்க வரமாட்டான்னு வருத்தப்பட்டு இருந்தா. அகாரேஸ் ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் அவன் கொண்டு வந்திருக்கோம். நேற்று நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லையா அகாரேஸ் கேட்கவும் நீ என்ன திட்டின ஞாபகம் இருக்கு, ஆனா உனக்கு பசிக்கும்ல அதான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு கோயமான் கொடுக்கவும் நான் உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலடா, சரியான முட்டாளா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அகாரேஸ் தூங்கிருந்தான். அவன் ரொம்பவே நல்லவனா இருக்கான் அப்படின்னு அகாரேஸ் நினைக்கிறான். அவனோட பிளட் லைன் எபிலிட்டியான வின் பிளேடை யூஸ் பண்ணி மாட்டிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் காப்பாத்துறான். அந்த டீமன் பிளான் கூடயும் வேற லெவல்ல ஃபைட் பண்றான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கோயமான் அகாரேஸ் முன்னாடி போய் நிக்கவா அகாரேஸோ புரிஞ்சுக்கிட்டு சரி எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். இவங்க தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. அகாரேஸ் நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்ப கோயமான் போய் கதவை திறந்தா என்ன இவ்வளவு பெரிய கிரௌட் வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளவு பேரை வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்னு அகாரேஸ் கேக்குறான். உண்மையிலேயே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இந்த கேர்ள்ஸ் பாக்குறாங்க. ஸ்பெஷல் டீச்சர்ஸோட கேம்ப காமிக்கிறாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாருமே நைட் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் பாலம் மட்டும் இதுல கலந்துக்கிடல. எல்லாமே ரொம்ப டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே குடிச்சிட்டு அவங்க எல்லாம் கத்தி சிரிச்சிட்டு இருக்கவும் அந்த டென்ட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு மத்த டீச்சர் வெளியே இருந்து பாக்குறாங்க. எனக்கு சரக்கு வேணாம், நான் டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் மிஸ்டர் ஹேட் சொல்றாரு. நாங்களும் கலந்துக்கலாமான்னு சாலமன் பார்பட்டோஸை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் பத்தி தனியா வருத்தப்பட்டு இருக்காம நீ அவங்க கூட சேர்ந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி சாலமன் பார்பட்டோஸ் அவங்க கூட அனுப்பி வைக்கிறான். என்னையோ கலந்துக்க சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓரமா போய் உட்கார்ந்துருதா. சரக்கடியான்னு கேட்கவும் வேண்டானவா சொல்லிருந்தா. இப்ப அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு பாப்பன்னு சொல்லவும் இருமாவை பத்தி பாக்க போறோமா அப்படின்னு சாலமன் ஹாப்பி ஆகுறான். ப்ரொக்கல மிஸ்டர் ஹேட் காமிச்சு இது நாள் வரை நடந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லே பீஸ்ட் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்லி இவங்க 14,200 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லவும் ப்ரொஃபசர் பாலம் கூட எதையுமே அட்டாக் பண்ணாம அதை கண்ட்ரோல் பண்ணி தான் வின் பண்ணாரு அப்படின்னு ரைம் சொல்றா. சரி இப்ப அடுத்த ஆளை பாக்கலாம் ரைம் சொல்லவும் அடுத்தது இருமாவான்னு சாலமன் கேட்கவும் எலிசபெத்தை காமிக்கவும் ஷாக் ஆகுறான். என்னோட கேர்ள்ஸ் எல்லாரையும் சாமிங் பண்ணி ஈஸியா பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, சாமிங் தான் பெஸ்ட் அப்படின்னு ரைம் சொல்றா. உங்க ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லையும் அப்படிதானே பண்ணீங்க அப்படின்னு சர்பன் கேட்கவும் ஆனா ஒருத்தர் மட்டும் என்னால சாம் பண்ண முடியல அப்படின்னு அவ வருத்தப்படவும் அடுத்தது இருமாவான் சாலமன் கேட்கறான். பிளட் லைன் எபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ண ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பெஸ்ட், ஒரு ஆர்மியவே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேய்பர் சொல்றா. அடுத்தது இருமாதனன் சாலமன் கேட்கவும் கன்னிங்னஸ் தான் ரொம்பவே முக்கியம், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கன்னிங்கா ஜெயிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஃபர் சொல்றான். அகமத்துல எல்லா டீச்சர்ஸுமே சேர்ந்து ஒரே நேரத்துல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லவும் என்னது
என்னது அப்படின்னு ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட், என் ஸ்டூடெண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லி இப்போ ஒவ்வொருத்தங்களுக்குள்ளேயும் சண்டை வருது. பீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் ஹேட் சொல்லவும், சாமிங் தான் பெஸ்ட் அப்படின்னு ரைம் சொல்றா. ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவும், இருமவையும் யாருமே காமிக்கல அப்படின்னு சாலமன் கேக்குறான். ஆமாலான்னு அவங்க பாக்குறாங்க. என் கிராண்ட் சன் இருமா தான் பெஸ்ட், அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சாலமன் சொல்றான். லவ்ல விழுந்து நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு லீட் சொல்லவும், இந்த டைம்ல இவங்க ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்களா, எப்படி இவ்வளவு ரிலாக்ஸா இருக்காங்கன்னு பாக்கவும் 0 பாயிண்ட்ஸ்ல இருந்துட்டு எப்படிதான் இவங்க ரிலாக்ஸா பேசிட்டு இருக்காங்களோன்னு ஃபர்ஃபர் சொல்றான். ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு பிடிக்கும்னு சொன்னா அதுக்கு என்ன பார்த்தோம் நம்ம ஹீரோ கேட்கவும், எலிசபெத் பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒண்ணு பிடிக்கும், ஏன்னா மிஸ்ஃபிட்ல இருக்க எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டா. பொண்ணுங்க பிடிக்கும்னு சொன்னா மட்டும் அதை நம்பி ஏமாத்துறத இருமா அப்படின்னு லீட் சொல்லவும், 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கான் இவெல்லாம் எங்க ஜெயிக்க போறான்னு ஃபர்ஃபர் சொல்லவும், என்னடா சொன்ன ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இருமாவை பத்தி எப்படிடா புரியும், இருமாதான் கண்டிப்பா வின் பண்ண போறான், சரக்குங்க கொண்டாங்க அப்படின்னு பார்பட்டோஸ் டென்ஷன் ஆகுறா. இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலன்னு ஃபர்ஃபரா அதை என்ஜாய் பண்றான். அப்ப இருமா என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு சாலமன் காதல சொல்லவும், சாலமன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அப்படி என்ன இருமா சொன்னான்னு ஃபர்ஃபர் கேட்கவும், உன்ட்ட நான் ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்றா. மத்த டீச்சர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, பட் ராபின் மட்டும் தனியா இருக்கான். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹண்ட் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஃபோர்ஃபைட் பண்ணியிருந்தாலுமே ரிலாக்ஸிங்கா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் டே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடியுது. ஆனா ஒரு குரூப் மட்டும் தூங்காம ஸ்டில் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல அப்படின்னு காமிக்கிறாங்க. பார்த்தா பாஸ் லெவல் மேஜிக்கல் பீஸ்ட் கூட இவங்க எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் சீன், ஐயோ எனக்கு பாத்ரூம் வருது பட் தனியா பக்கம் பயமா இருக்கு, இருமாவை கூப்பிடுமா அப்படின்னு ஷாங்ஸ் நம்ம ஹீரோவை எழுப்பலான்னு பார்த்தா மான்ஸ்டர் மாதிரி மூமிக்கிட்டே ஏதோ வழிய வரவோ ஷாங்ஸ் பயப்படுதான். ஓ நீ தானே ஷாங்ஸ், இதை மான்ஸ்டர் இருக்குமோன்னு தான் பயம் கொடுத்துற மாதிரி வந்தேன்னு சொல்லுவோம். பயத்துல ஆல்ரெடி நான் பாத்ரூம் போயிட்டேன்னு ஷாங்ஸ் நினைக்கிறேன். நைட் எல்லாரும் தூங்கினாலுமே ஆஸ்மோடியஸ் டீம் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த பறவை கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். டோரோ பிரதர்ஸும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கழுத்துல இருக்கிற ஒரு ஃப்ரூட்டை தான் எடுக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு சப்ப மேட்ரு, நாங்க தான் இதுல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இந்த சிச்சுவேஷன்ல இருக்காங்கிறத கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்குள்ள ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். நீங்க ஜெயிச்சிட்டா இந்த இன்கிரீடியன்ஸ் அவ்வளோத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க, ஒருவேளை நாங்க ஜெயிச்சா பதிலுக்கு எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, ஏன்னா எங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்க மாஸ்டர் திரும்ப கூட்டிட்டு போறதுதான் அப்படின்னு டோரோ பிரதர்ஸ் சொல்லுவோம். அப்ப எங்க மாஸ்டர் தான் உங்களுக்கு மாஸ்டரான்னு சாப்நாத் யோசிக்கிறான். உங்களை தோக்கடிச்ச எங்க மாஸ்டருக்கு நீங்க ஒர்த்தி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, தேவையில்லாம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நாங்க இருக்க உங்க கூட சேர்ந்து காம்படிட் பண்ணிட்டு இருக்கணும், நீங்க தேவைன்னா அவங்க மாஸ்டர்கிட்டயே போய் பேசுங்க அப்படின்னு ஆஸ்மோடியஸ் கிளம்பவும், இவனுங்க பயந்தாங்கொழிங்க, பயந்துட்டானுங்க, ஒன்னுத்துக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க, பயந்து ஓடுங்க பயந்தாங்கொழிங்களா அப்படின்னு அந்த டோரோ பிரதர்ஸ் டிஃப்ரெண்டான வாய்ஸ்ல பேசுறாங்க. இவங்க 2 பேரும் செம கடுப்பாடுறாங்க. வாங்கடா மோதி பாத்திரலாம் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சாப்நாத் சொல்றாங்க. இப்படிதான் இவங்க இந்த சிச்சுவேஷன்ல இப்ப இருக்காங்க. 100 ஹிட் ஃப்ரூட், இது பேருக்கு ஏத்த மாதிரியே 100 டைம்ஸ் இதை ஹிட் பண்ணாதான் அந்த பழம் கீழே விழும். 79 78 அப்படின்னு சொல்லி சாப்நாத் அதை அடிக்கிறான். டைம் ஆக அந்த பறவை ரொம்பவே ஆக்ரோஷமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவனுங்களால எதுவுமே பண்ண முடியல, லாய்க்கு இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க கடுப்பேத்துறாங்க. இப்போ அந்த டோரோ பிரதர்ஸ் போயிட்டு அட்டாக் பண்றாங்க. அந்த ஓல்டர் பிரதருக்கு ரொம்பவே பலம் அதிகமா இருக்கு. எல்டர் பிரதர் தான் இதுல மூலக்காரன். ஓல்டர் பிரதர் மசலாவோ யங்கர் பிரதர் பிரெயினாவும் ஒர்க் பண்றான். இவங்க டீம் ஒர்க் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் பாக்குறான். எவளில ஃபயரை கொண்டு வராத அப்புறம் எப்படி நான் அட்டாக் பண்றதுன்னு சாப்நாத் சொல்றான். டோரோ பிரதர்ஸ் இவங்களை கலாய்க்கிறாங்க. நீ என் வழியில குறுக்க வராத, நானே இதை பாத்துக்கிடுவேன்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். இப்படியே இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களை விடவும் இவனுங்க ஈஸியா ஏமாந்துட்டானுங்களே. எங்களோட பிளட் லைன் அபிலிட்டி பீகாக் ஆஃப் ப்ராவகேஷன் சவுண்ட் மூலியமா மத்தவங்களோட மைண்டை குழப்பி எமோஷனலா அவங்க சென்சஸை டேமேஜ் பண்ணா அவங்க ஒரு சென்சஸ் இல்லாத பீஸ்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னு அந்த டோரோ பிரதர்ஸ் நினைக்கிறாங்க. ஆஸ்மோடியஸ் சாப்நாத் உங்க கூட மோதுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த டோரோ பிரதர்ஸ் யோசிச்சுட்டு அதுல ஒருத்தன், ஹே சாப்நாத் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, இல்ல என்னதான் ஃபைட்டரோன்னு சொல்லவும் சாப்நாத் பெருமை இழந்து அவனை அட்டாக் பண்றதுக்காக போறான். ரூல்ஸ் படி பிசிக்கலா அட்டாக் பண்ணா எலிமினேஷன் ஆயிருவாங்க. டோரோ பிரதர்ஸ் அதை தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படிதான் அவங்க வெயிட் பண்ணா டக்குனு ஆஸ்மோடியஸ் அவங்கள தடுத்துருதான். எங்கடா ஏமிக்கிறான்னு கேட்கவும், உன்னை திரும்பவும் சென்சஸ்க்கு கொண்டு வந்ததுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்றா, இனிமே உங்க ட்ரிக்ஸ் எங்க கிட்ட ஒர்க் ஆகாது, எங்களை ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க, இந்த சாப்நாத் நார்மலா முட்டாளா இருக்கிறத விட பல மடங்கு நீங்க முட்டாளா இருக்கிறத நான் நோட்டீஸ் பண்ணேன், சோ நீங்க தான் ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்றீங்கன்னு புரியுது அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்லவும், எப்படி எங்க பிளான் ஃபெயிலியர் ஆச்சு, அவன் கிட்டக்க வந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண, இந்நேரத்துக்கு அவன் டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கணும். இது இதோட முடியல, எங்க மாஸ்டர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, அவரை நாங்க திரும்ப அடையாம விட மாட்டோம். எங்க ஃபேமிலியில பீகாக் ஆஃப் ப்ராவகேஷன் பிளட் லைன் இருக்கிறதுனால பெரிய பெரிய நெகோசியேஷன்ல எங்க பக்கம் சாதகமா அமையணுங்கிறதுக்காக தான் என் ஃபேமிலி அவங்க பிளட் லைனை யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்குமே அதே தான் கத்து கொடுத்தாங்க. நாங்களும் பேப்லஸ்ல சேர்ந்தோம். ஆனா எங்களுக்கு சாதுவா நெகோசியேட் பண்றதுல விருப்பம் இல்ல. சோ நாங்க எஸ்கேப் ஆகி நார்த்தன் பேட்டில் ஃபீல்டுக்கு போனோம். ஆனா அப்பதான் தெரிஞ்சது நாங்க ஒரு உதவாக்கறன்னு. தோத்து போய் சாகுற கண்டிஷன்ல இருந்தோம். எதுக்கும் லாய்க்கு இல்லாத எங்களை மாஸ்டர் தான் காப்பாத்தினாரு. ஃபைட் பண்றதுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாரு. மாஸ்டர் நீங்க ஏன் எப்பவும் மாஸ்க் போட்டுருக்கீங்கன்னு கேட்கவும், என் எக்ஸ்பிரஷன் வெளியே தெரியக்கூடாதுன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு. மாஸ்டர் கூட இருந்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறிடுச்சுல, நம்மளோட பிளட் லைன் எபிலிட்டி அது எதுக்குமே லாய்க்கு இல்லாதது, உதவாக்கரையா இருந்த எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லவும்,
யார் சொன்னா நீங்க உதவாக்குறேன்னு? உங்க பிளட் லைன் அபிலிட்டிய பேட்டில் ஃபீல்ட்ல எதிரிகிட்ட உங்களால யூஸ் பண்ண முடியும். எதிரியோட மைண்ட கன்ஃபியூஸ் பண்ணி டைவர்ட் பண்றதுனால எதிரிய உங்களால ஈஸியா தோற்கடிக்க முடியும்னு சொல்லுவோம். அட இதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையான்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்க ஃபேமிலி நேம்னால தான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு புதுசா ஒரு பெயர் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் தான் டோரோ டோரோ பிரதர்ஸ்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இது மாஸ்டர் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக டீச்சரா போறீங்களான்னு கேட்கவும் ஆமான்னு அவர் சொல்லவும் இல்ல நீங்க போகாதீங்கன்னு சொல்லவும் இவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லவும் மாஸ்டர் போகாதீங்க அப்படின்னு அவங்க அலறாங்க. எனக்கு வேற வழி இல்ல பசங்களா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். நம்ம மாஸ்டர் கண்டிப்பா ஸ்ட்ராங்கான பசங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த இடத்துலயே ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு பாரு. சாப்நாத், ஆஸ்மோடியஸ் கண்டிப்பா இவங்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படின்னு இவங்களா தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. ஆஸ்மோடியஸ்க்கும் சாப்நாத்துக்கும் பாலம் தான் மாஸ்டர். பட் இவங்களுக்கு செப் அண்ட் ஃபர்ஃபர். எங்க மாஸ்டர் பிரிஞ்சு வரும்போது எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமான்னு சொல்லவும் அவர் வருத்தப்பட்ட கேரக்டர் கிடையாதுன்னு இவங்க யோசிக்கிறாங்க. மாஸ்டர் பொண்ணுங்க தண்ணி எவ்வளவு ஜாலியா இருப்பாரு தெரியுமான்னு சொல்லவும் அவருக்கு அப்படி ஒரு பக்கம்லாம் இருக்கான்னு ஆஸ் யோசிக்கிறான். எல்லாருமே அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்கன்னு சொல்லவும் நான் பார்த்தவரைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பயந்து தானே ஓடி இருக்காங்கன்னு ஆஸ் யோசிக்கிறான். நாங்க ஏதாச்சும் நல்லா பண்ணா அவர் எங்க தலையை தடவி கொடுக்கறது கூட எரிச்சலா தான் வரும் அப்படின்னு இவனுங்க சொல்லவும் என்னது அவர் உங்களை பாராட்டி தலையை தடவி கொடுத்தாரா, இதுக்கு மேலேயும் நாங்க பொறுமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளட் லைன் அபிலிட்டியான ப்ரீகாக் ஆஃப் ப்ராவகேஷனை யூஸ் பண்ணி அவங்க கத்த ஆரம்பிக்கவும் அந்த பேட் பீஸ்ட் வந்துட்டு அதோட சென்சஸ் எல்லாத்தையுமே இழந்து இப்போ ரேம்பேஜ் மோடுக்கு போயிருது. பேட்டில் ஃபீல்டுனா இப்படிதான் ஃபைட் பண்ணுவோம். டெய்லியும் ஸ்கூலுக்கு போற டீமன்ஸ்லாம் முட்டாள்னு நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவும் என்ன தைரியம் இருந்தா என் மாஸ்டர் இருமாவை இன்சல்ட் பண்ணுவாங்க. பொறுமையா நான் இழந்துட்டேன். என் சென்சஸ் நான் இழந்தா என்னாகும் நான் உனக்கு காமிக்கிறேன். என் ஈவில் சைக்கிள் ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் டென்ஷன் ஆகவும் பிளாக் ஸ்மோக் என் பாடியை கன்சியூம் பண்ணட்டும் அப்படின்னு அவன் சொல்றான். இதை டீமன் இன்ஸ்டிக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மோட்ல டீமன்ஸ் இருக்கும்போது மானா பவர் வேற லெவல்ல இருக்கும். பேட்டில் ஃபீல்டுல எத்தனையோ ஈவில் சைக்கிளை நான் பார்த்திருக்கேன். ஆனா இது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. ஈவில் சைக்கிள்லயே இவ எப்படி இவ்வளவு எலகண்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த எல்டர் பிரதர் ஈச்சிரோ ஷாக் ஆகிறான். ஈவில் சைக்கிள் ஆக்டிவேட் ஆனதுல ஆஸ்மோடியஸ் பவர் ரொம்பவே அதிகமாயிட்டு அவன் அந்த பறவையை அசால்ட்டா அடிச்சு துவச்சிட்டு இருக்கான். இது என்னடா ஈவில் சைக்கிள் ஃபிளேக் ஸோ இதுக்கு முன்னாடி நான் அப்படி உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஈச்சிரோ கேட்கறான். அப்ப சாப்நாத் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிக்கிறான். இந்த மெடிசன் ஈவில் சைக்கிள் ஆக்டிவேட் பண்ணும், இது டீஆக்டிவேட் பண்ணும். இது ரெண்டுத்தையும் நீங்க மாறி மாறி எடுத்து உங்களோட ஈவில் சைக்கிளை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிட போறீங்க. நீங்க நினைச்ச நேரம் அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பாலம் தான் சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்ப ஆஸ்மோடியஸ் அந்த பழத்தை கடிச்சே பிச்சு ஒரு வழியா எடுத்துருதான். அந்த பறவையோ கீழே விழுந்துருது. இப்ப அடுத்தது அந்த டோரோ டோரோ பிரதர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக போறான். இவன் நம்மள அட்டாக் பண்ணா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவான். ஆனா நம்ம அதுல ஒரு அட்டாக் வாங்கினா கூட கண்டிப்பா செத்து போயிருவோம். அடி வாங்குற ரிஸ்க் நம்மளால எடுக்க முடியாது அப்படின்னு டோரோ டோரோ பிரதர்ஸ் நினைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் இப்போ உங்களை அட்டாக் பண்ண வரவும் ஈவில் சைக்கிளை டீஆக்டிவேட் பண்ண உங்களுக்கு ஒரு கோட் வேர்ட் இருக்கணும். அந்த வேர்டு உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கணும். சோ இதுக்கு தான் நீங்க ரெண்டு பேர் பார்ட்னரா இருக்கும்போது மட்டும்தான் இதை ஆக்டிவேட் பண்ணணும். இன்னொரு பார்ட்னர் அந்த வேர்டை சொல்லுவோம். அந்த ஈவில் சைக்கிள் டீஆக்டிவேட் ஆயிருக்கும் பாலம் சொல்லியிருப்பாரு. இருமா அப்படின்னு சாப்நாத் கத்தவும் இருமாவா அப்படின்னு சொல்லி ஆஸ்மோடியஸ் அந்த வார்த்தையை கேட்கவுமே இப்ப நார்மலாக ஆரம்பிக்கிறான். அந்த டோரோ டோரோ பிரதர்ஸ்க்கு எதுவுமே புரியாம ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. சூப்பரா பண்ண அப்படின்னு சாப்நாத் சொல்லவும் என்னாச்சுன்னு ஆஸ்மோடியஸ் கேட்கறான். ஈவில் சைக்கிளை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் விட்டு தான் எங்க எல்லாரையுமே கொண்டிருப்பேன்னு சொல்லவும் வேற என்ன சாய்ஸ் இருந்தது ஆஸ்மோடியஸ் கேக்குறான். இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளத்தையும் நான் தான் எடுத்துக்கிடுவேன் சாப்நாத் சொல்லவும் நான் தானே இதை எடுத்தேன், பாதியா பறிச்சுக்கிறது தான் டீல் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்ற. ரஷல் சீன் இந்த மாதிரி எடுக்கோ ஈவில் சைக்கிள் இருமா, ஈவில் சைக்கிள் இருமா இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு காமெடி பண்றாய்ஸ். இப்போ மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் யார் யாரு எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் இதுல சாப்நாத் அண்ட் ஆஸ்மோடியஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 15,100 பாயிண்ட்ஸ் வச்சு லீடிங்லயும் இருக்கிறாங்க. நாங்க தோத்து போயிட்டோம், எங்க தோல்வியை நாங்க ஒத்துக்கிடுதோம், நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு அந்த டோரோ டோரோ பிரதர்ஸ் சொல்லுவோம். என்ன நீங்க மாறிட்டீங்கன்னு ஆஸ்மோடியஸ் கேட்கவும் வாரியர்ஸா இருந்தா அவங்களை பாராட்ட வேண்டியது எங்களோட கடமை தான் அவங்க சொல்லவும் எங்களுக்கு உங்க மேல எந்த கோப்பமும் இல்ல, நாங்க என்ஜாய் தான் பண்ணோம், நம்ம எல்லாருக்கும் ஒரே மாஸ்டர்ஸ், நம்ம ஒன்னாவே இருக்கலாம்னு அவங்க சொல்லவும் அப்படின்னா சரி நம்ம ஒரு ரீமேட்ச் வச்சுக்கலாம், இந்த தடவை நாங்க தோக்க மாட்டோம், எங்க மாஸ்டர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த டோரோ டோரோ பிரதர்ஸ் சொல்றாங்க. ஸ்டில் இவங்க ஐடென்டிட்டி மிஸ்டேக்ல தான் இருக்காங்க. மிஸ்டேக் ஐடென்டிட்டினா ஆஸ்மோடியஸ் சாப்நாத் ப்ரொஃபசர் பாலம் தான், பட் அவங்க சர்பன் ஃபர்ஃபர்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப மோதி பாத்திரலாம்னு சாப்நாத் சொல்றான். திரும்பவும் அவங்க ட்ராப்ல விழாத ஆஸ்மோடியஸ் சொல்லவும் நாங்க எங்க பிளட் லைன் எபிலிட்டியை யூஸ் பண்ணல, கவலைப்படாத நீச்சிரா சொல்றான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஏந்திரீங்க, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாங்க. என்னதான் ரெஸ்ட் எடுத்தாலும் சில பேர் ரொம்பவே டயர்டா தான் இருக்காங்க. அண்ட் சில பேர் அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ரொம்பவே சியர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்பதான் நம்ம ரொம்பவே சியர்ஃபுல்லா இருக்கணும், பரவாயில்ல இருமா 0 பாயிண்ட்ஸ்ல இருந்தாலும் உன் பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு லீட் சொல்லவும் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கோமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்பதான் நம்ம ஹீரோவே ரியலைஸ் பண்றான் எல்லா பாயிண்ட்ஸையும் சாப்பிட்டதுக்கே யூஸ் பண்ணிட்டோம், 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கோம்னு. இப்ப இடப்படுறது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருந்தா நீ ஒரு ஜீனியஸ் இருமாவா, மைண்டே வேற லெவல் தான், டேரக்டா நம்ம வின் பண்ண லெஜண்ட் லீஃப் ஆடைய தானே பிளான் பண்றேன்னு லீட் கேட்கவும் அன்னோன் லெஜண்ட் லீஃப் இது நாள் வரைக்கும் யாருமே அதை கண்டுபிடிச்சது இல்ல, நம்ம டேரக்டா 1 lakh பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம் இதான உன் பிளான் லீட் கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாளிக்கிறான். ஆனா அந்த லெஜண்ட் லீஃப் பத்தி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியாது. அப்புறம் எப்படி நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான்னு கேட்கவும் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற பீஸ்ட்க்கு தான் எல்லாமே தெரியும், அதுங்க கிட்ட தான் விசாரிக்கணும், அதுங்க கிட்ட நம்மளால பேச முடிஞ்சா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் மரத்துல இருக்கிற ஒரு பீஸ்ட பார்க்கும்போது காமவி ஞாபகம் வருது. காமவியோட பிளட் லைன் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அவனால எந்த ஸ்பீஷிஸ் கூடனாலும் பேச முடியும். லீடம கண்ட்ரோலர் பவரை யூஸ் பண்ணி காமவி எங்க இருக்கா அப்படிங்கறத கான்சென்ட்ரேட் பண்றான். சீன் பிளாக்ல ஒரு கிங்டமையே கிரியேட் பண்ணிருக்காங்களான்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. காமவி வாய்ஸும் கேக்குது. காமவி எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வா போலாம் அப்படின்னு நம்ம கூட்டிட்டு போறான். ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட போறோம்.
நேத்து நடந்ததை பத்தி நாங்க ஜாலியா பேசுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா அத்தமாரி எங்க கிங்டம்குள்ள எப்படி நீங்க நுழையலாம் அப்படின்னு பீஸ்ட் எல்லாம் இவங்களை சுத்தி வளைக்குது. எங்க குயினோட பெர்மிஷன் இல்லாம எப்படி நீங்க இங்க வரலாம் அப்படின்னு காமவி கேக்குறான். அழகான குயின் வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் எல்லாம் கத்துற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. காமவி கிட்ட பீஸ்ட் போய் ஏதாவது சொல்லவும், ரெண்டு பேரும் லெஜண்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தானே என்ன தேடி வந்திருக்கீங்க, என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு காமவி சொல்லவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், இவங்க எப்படிப்பா இந்த இடத்துல ஒரு கிங்டமையே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி லேடி யோசிக்கிறான். எங்க குயினால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு காமவி பாராட்டிட்டு இருக்கான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்கவும், என் கண்ட்ரோலர் பவரை யூஸ் பண்ணி உன் மாணவ கண்டுபிடிச்சுதான் இங்க வந்தான் லீட் சொல்லவும், பரவாயில்ல இவன் கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு காமவி யோசிக்கிறான். லெஜண்ட் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா பதிலுக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு ஃப்ரீயா அந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்போம்னு நினைச்சீங்களான்னு கேட்கவும், சாப்பிடக்கூடாத பிளான்ஸ் பத்தி நான் சொல்லவான்னு கேட்கவும், அதுதான் எனக்கு இந்த பீஸ்டே சொல்லிருமே அப்படின்னு க்ரொக்கைல் சொல்றா. கிளாரா எலிசபெத் அவங்க ரெண்டு பேரும் அவங்க சாமிங் பவரை யூஸ் பண்ணி எங்க இன்கிரீடியன்ஸை புடுங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லவும், எதிரியை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, ஓகே தான், பட் ஆனா இந்த டீலோட எண்டிங்க்கு முன்னாடி நீங்க எனக்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி லேடிஸ் ட்ரெஸ் க்ரொக்கைல் அவங்களுக்கு கொடுக்குறா. எனக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு வா சொல்லவும், வேற ஏதாச்சும் பண்ண சொல்லிப்பா, இந்த ட்ரெஸ்ஸையே நாங்க போடணும் அப்படின்னு இருமாவோ லீடோ கேட்கவும், டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு வா சொல்றா. வேற ஆப்ஷன் இல்லையா, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நாங்க சொல்லியிருப்போம், ஆனா பச்சிக்கோக்கு மெய்டா இருந்து ப்ராக்டிஸ் பண்ணது இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அவங்கள இதை பண்ண சொல்றான், அவ ட்ரைனிங் ஃபுல்லா கஷ்டப்பட்டதுனால அவ ஈவல் சைக்கிள்ல இப்போ இருக்கா. என்னதான் அவ ஒரு டெம்டாலா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு டெம்டால் ஃபேனா தான் அவ இருந்திருக்கா. சோ ஃபேனா இப்ப உட்காந்து அந்த டான்ஸ் அவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த ப்ரொஃபைலோட அந்த ஈவல் சைக்கிள் இப்ப ரிலீஸ் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சதோ சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. பச்சிக்கோக்கு மெய்டா இருந்த ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஹாப்பி ஆகுறாங்க. நீங்க கிட்ட லெஜண்ட் லீஃப்கான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு காமவி காமிக்கிறான். Circle round and round, hidden in the beastie's belly. We love bikini. லெஜண்ட் லைஃப் கணக்குல அவங்க பாட்டா பாடுவோம். அவங்க பாடின லிரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன், காமவி அதை எழுதி கொடுக்குறான். சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு க்ரோக்கல் சிரிச்சுட்டு இப்போ அவங்கள விடுறான். பட் கூடிய சீக்கிரம் நீங்க ஒரிஜினல் ஸ்டேஜ்ல ஆட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வா சொல்றா. இருமாவோ லீடு ஒரு வழியா லெஜண்டரி லீஃப்க்கான அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே லெஜண்ட் லீஃப் பத்தின இன்ஃபர்மேஷனான சீட் ஆஃப் பிகினிங் அண்ட் பேஸ் ஆஃப் எண்டிங் பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வருஷமாச்சு இந்த லெஜண்ட் லீஃபை கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் டயர்டா தான் இருக்காங்க. ரெஸ்கியூ பண்ண போன டீச்சர்ஸுமே டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான். பார்த்தா ஆமரி அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றா. ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ரெஸ்கியூ பண்ற டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. பிளாக் 1ல 2 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டோம், பிளாக் 3ல 4 பேரை ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாரும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்திருக்கலாம், நாங்க இதை பார்த்திருப்போமே, ஆமரி கூட இருக்க கேட்கவும் கேஷுவலா இருமாவை பார்க்கலாம் ட்ரை பண்ணா இப்ப வரைக்கும் நான் அவனை பார்க்கவே முடியலையே அப்படின்னு கடுப்பாவரா. போன வருஷம் நீங்க வின் பண்ணதுனால மறக்கவே முடியாது, வேற லெவல்ல இருந்துச்சு உங்க பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிங் கேண்டிடேட்டாவும் மாறுனீங்க, எல்லாரும் உங்களை தான் நெக்ஸ்ட் கிங்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றா. இந்த வருஷம் யார் வின் பண்ண போறாங்களோ, நான் பார்த்த வரைக்கும் ஆஸ்மோடியஸ் அண்ட் சாப்நாத் தான் லீடிங்ல இருக்காங்க. அண்ட் இருமா 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கான். மேபி அவன் லெஜண்ட் லீஃப் எடுத்தா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவும், போன வருஷம் நானுமே அந்த லெஜண்ட் லீஃபை தேடினேன், என்னால அதை கண்டுபிடிக்க முடியல. அட்மினிஸ்ட்ரேட்டர்ல அதுக்கப்புறமா தேடி பார்த்தா தான் தெரிஞ்சது. ஆக்சுவலி அது ஒரு டர்ட்டி ட்ரிக், அதை கண்டுபிடிக்கிறது இம்பாசிபிள். ஆனா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே இருமா தப்புன்னு தான் ப்ரூவ் பண்ணியிருக்கான். இம்பாசிபிள் அவன் எப்பவுமே பாசிபிளா மாத்தி காட்டியிருக்கான் அப்படின்னு ஆமரி சொல்லவும், அதனாலதான் உங்களுக்கு அவனை பிடிக்குமான்னு அந்த பொண்ணு கேட்கவும், அதே வதே அப்படின்னு ஆமரி வைக்கப்படுறா. இல்ல அவன் மேல நீங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களா அதை கேட்டேன்னு சொல்லவும், அது ஆமா அப்படின்னு அவ வைக்கப்படுறா. இருமா எப்பவுமே சர்ப்ரைசிங்கா நிறைய விஷயங்கள் பண்ணுவான். மேபி லெஜண்ட் லீஃப்ல அவன் உங்களுக்கு பக்கே கூட கொண்டு வந்து கொடுக்கலாம்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்ல எப்படி ஒரு சீன் இருக்கும், வின்டர் காலத்துல சன்ஃபிளவர் எப்படி கிடைச்சதுன்னு கேட்கறா. அதுக்கு அர்த்தம் உன்னை தவிர்த்து வேற யாரும் என் மனசுல இல்ல அப்படின்றது. ஒரு மேல இருமாவா அப்படியே வந்து கொடுப்பானா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ப்ரப்போசல் ஆச்சு அப்படின்னு ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. ஃபோர்ஃபிட் பண்ண கேம்ப்ல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒருத்தன் கால் பண்றான். எந்த டீம் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேல பெட் கேட்டுங்க அப்படின்னு சொல்லி கேம்ல இருந்து வெளியே போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெட்டிங் பண்றதுக்காக யாரோ ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க. எது பண்றதா இருந்தாலும் அமைதியா பண்ணுங்க அப்படின்னு ஆமரி அங்க வரப்போ எல்லாரும் அமைதியாகிறாங்க. இந்த பெட்டிங் ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் நீ தானே அப்படின்னு கேட்கவும், நான் இல்ல, இதை ஆரம்பிச்சவங்க என்ன பாத்துக்கிட்ட சொன்னாங்க, அவ்வளவுதான், அவங்க தான் அதை ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் அப்படின்னு அவன் காமிக்கிறான். அது யாருன்னு பார்த்தா ஜாஸும் ஆலசரும் தான். மிஸ்பிட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஃபோர்ஃபிட் ஆனாங்க, ஏன் நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஸ்பெஷல் சீன். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒருத்தனை இருமா ஜெய்பான் பெட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஈகோ என்னடா ஒளிஞ்சொளிஞ்சு போய் நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அது தெரியாம ஆமரி அவளை பாராட்டிட்டு இருக்கா. ஜாஸா ஆலசரோ ஃபோர்ஃபைட் பண்ணி இப்ப வெளியே வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் அமைதியா உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. ஆமரி இதை பார்த்துட்டு மிஸ்பிட் கிளாஸ்ல இருக்க நீங்க எப்படி ஃபோர்ஃபைட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. அப்படின்னு எங்க சோக கதையை கேட்க நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஜாஸ் ஆள ஆரம்பிக்கிறான். அதை யோசிச்சு பார்த்தாலே இப்பவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு பிளாஷ்பேக் போகுது. இந்த பிளாக்ல நம்ம மூஞ்சி எல்லாரும் பார்த்துட்டாங்க, இதுக்கு மேல யாரையும் ஏமாத்த முடியாது, நெக்ஸ்ட் பிளாக்கு போலாம் அப்படின்னு இவங்க போயிட்டு இருக்கும்போது ஜாஸ் அவனோட மாஸ்க கலாட்டுறான். நம்ம மட்டும் இதுல தோத்து போனோம், ப்ரொஃபசர் ஃபர்ஃபர் நம்மள கலாச்சே கொண்டு
போட்டுருவாரு. யார் கலாய்க்கிறாங்களோ இல்லையா அவர்கிட்ட மட்டும் திட்டு வாங்க கூடாது, ஏன்னா அவரும் அவனும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு ஜாஸ் சொல்லுவான். அவரும் யாரும் அப்படின்னு ஆலசர் கேட்கறான். என்னோட பிக் பிரதர், என் லைஃப்லயே நான் அவன் ஒருத்தனை மட்டும் தான் வெறுக்கிறேன், அவனை மட்டும் நான் பாத்திரவே கூடாது அப்படின்னு ஜாஸ் யோசிச்சுட்டு இருந்தா. ஹாய் ஜாஸ், எப்படி இருக்க அப்படின்னு ஜாஸோட பிரதர் அந்த இடத்துல இருக்கிறான். நீ அப்படிங்கறத உன்னை எப்படி அலோ பண்ணாங்க அப்படின்னு ஜாஸ் கேட்கறான். நிறைய இடத்துல இவனோட பிரதர் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிளான்ட்டோட இல்யூஷனா இது இல்யூஷன் தெரிஞ்சாலே எனக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஜாஸ் யோசிச்சுட்டு இருந்தா. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், இப்பவும் அப்படியே தான் இருக்க. நீ ஒரு உதவாக்குற, நீ எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன், நீ அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லவும் உன்ன மாதிரி மட்டும் நான் கிடையாது அப்படின்னு ஜாஸ் அவனை கிக் பண்றான். ரோல்ஸ் படி டைரக்ட் பிசிக்கல் அட்டாக் பண்ணக்கூடாது, நீ பண்ணிட்ட, நீ எலிமினேஷன் ஆக போற அப்படின்னு ஆரபஸ் அங்க வந்து நிக்கிறான். ஆரபஸோட பிளட் லைன் எபிலிட்டி ட்ராமா, இவனோட எலியூஷன் மத்தவங்கள ட்ராமடைஸ் பண்ணிரும். ஜாஸ், இதுல இருந்து நீ எலிமினேஷன் ஆகுற, ரூல்ஸை நீ வயலேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டு போகுவான். அலிசரா அவன் கூடவே போறான். இவனை நினைச்சா பாவமா இருக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் இருக்கிற ஒருத்தன் சொல்றான். ஸ்டூடெண்ட் ஹண்டிங்கோட ஒரு விக்டம் தானே இவன் அப்படின்னு இன்னொருத்தன் பாக்குறான். எனக்கு என்னமோ அப்படி தோணல, அவன் மிஸ்ஃபிட் கிளாஸை மட்டும் தான் டார்கெட் பண்றான் அப்படின்னு சொல்லி ஆலசர் சொல்றான். ஜாஸ் சோகமா இருக்கவோ எல்லாரும் போயிட்டு அவனை சமாதானப்படுத்துறாங்க. மிஸ்ஃபிட் கிளாஸை மட்டும் டார்கெட் பண்றான்னா அப்படின்னா இருமா அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. இங்க நம்ம ஹீரோவோ லீடும் வந்துட்டு அந்த க்ளூல இருக்கிற அப்பா அம்மா சிலையை கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இதுக்கப்புறமா தனித்தனி வழியில பிரிஞ்சு போகணும். இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும் போலயே, என்ன பண்றது அப்படின்னு லீட் கேட்கவும் நம்ம ஹீரோ அதை பாதியா கழிச்சு ஒரு பக்கத்தை நீ போய் கண்டுபிடி, இன்னொரு பக்கத்தை நான் போய் கண்டுபிடிக்கிறேன், திரும்ப நம்ம இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் லீடா அங்க இருந்து கிளம்புறான். 100 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும், மாமியார் சிலையை கண்டுபிடிக்கணும், இதோ இருக்கு, இதை சர்க்கிள் பண்ணணும், சீக்ரெட் கிரவுண்ட் இதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போய்கிட்டு இருக்கான். ஜெயண்டோட பெல்லிக்குள்ள இருக்கு சீட் ஆஃப் பிகினிங் அப்படின்னு அதுல போட்டிருந்துச்சு. அப்ப இதுக்குள்ளதான் நான் போகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹீரோமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாலமன் இங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கான். இருக்க போறியா லெஜெண்டரி சீட், உனக்கு தேவையா என்னோட நீட் அப்படின்னு ஆலி இப்ப வெளியே வரான். ஹே ஆலி வந்துட்டியா நம்ம ஹீரோ கேட்டா. தப்பு பண்ணிட்டே இருமா, தனியா இந்த இடத்துல வந்திருக்க, ஏதாச்சும் ஒரு பீஸ்ட் இருந்துச்சுன்னா அது கூட எப்படி ஃபைட் பண்ணுவ, லாரா கூட விளையாண்டதுல மான அவ்வளவோ ட்ரெயின் ஆயிடுச்சு, உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க ஒண்ணு சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆலி கேட்குவா. அதெல்லாம் பாத்துக்கலாம். நம்ம ஹீரோ போனா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. நாஃபல் அங்க இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நாஃபல் மேல ரொம்பவே நாருது. இவன் ஃபர்ஸ்ட் இயர் நாஃபல் தானே நம்ம ஹீரோ பாக்குறான். ஓகே 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 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உன்னை அதுல இருந்து காப்பாத்தணுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த நெகி கிரீன் ஒரு ட்ராப்னு நினைக்கிறேன், அதுல லைட்டா தண்ணிப்பட்டாலே 30 அடிக்கு அது வளர்ந்துரும். நீயே இதுல மாட்டிக்கிட்டேன்னா ஏதாச்சும் ஒரு பீஸ்ட் வந்து உன்னை கொண்டுடுச்சுன்னா இது சேஃப் இல்ல அப்படின்னு ஆலி சொல்லுவோம். இங்க நாஃபல் காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி கத்துறான். அவன் மேல வர நாரிட்டு இருக்கு. ஆனாலுமே நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறான். இருமா என்ன பண்றான், அவனோட எதிரி, அவனும் அந்த லெஜண்ட் லீஃப்காக தானே வந்திருக்கான்னு சொல்லுவோம். ஆனா அப்படியே அவனை விட்டுட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ எப்பவுமே நோ சொல்லாத ஒரு டைப். இப்ப நாஃபல் அதுல இருந்து காப்பாத்துவோம். நாஃபல் தேங்க்ஸ் அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கிறான். ஆனா அந்த நாத்தத்தை தான் நம்ம ஹீரோவால தாங்க முடியல. இப்ப நம்ம ஹீரோ எங்க போனாலும் அங்கேயே நாஃபல் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால அந்த ஸ்மெல்ல தாங்கவே முடியல. நிறைய டிராப்ஸ் வேற இருக்காது, எல்லாத்தையுமே கடந்து நம்ம ஹீரோ போறான். இப்போ ஒரு டெம்பிள் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். நாஃபல் மேல ஸ்மெல் அடிச்சதுனாலயே எந்த பீஸ்டும் எங்களை அட்டாக் பண்ண வரல, அந்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்ப அந்த சீட் ஆஃப் பிகினிங் அந்த இடத்துல தான் இருக்கு. அதை போய் நம்ம ஹீரோ எடுக்கிறான். இதுதான் சீட் ஆஃப் பிகினிங், ஒரு வழியா நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். எடுக்கலாம் போறதுக்குள்ள ஒரு பெரிய கை வந்து அட்டாக் பண்ணவும் நாஃபலையே சேர்த்து டக்குன்னு காப்பாத்தி நம்ம ஹீரோ டாஷ் பண்றான். இந்த அட்டாக் நீ டாஷ் பண்ணிருக்கனா உண்மையிலேயே நீ திறமசாலி தான் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அதான் ஒரு பெரிய ஜெயண்ட் உருவம் அந்த இடத்துல வந்து நிக்குது. நான் தான் டோட்டோ தி ஜீனி, இந்த சீட் ஆஃப் பிகினிங்கோட பாதுகாவலன். இந்த சீட் ஆஃப் பிகினிங் நீ அடையிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், 2வது இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு நாலேஜ எனக்கு நீ கொடுக்கணும். நீ சொல்ற அந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சுன்னா இந்த சீட் ஆஃப் பிகினிங்க்கு நீ தகுதியானவன் ப்ரூவ் ஆயிரும், நான் இதை கொடுப்பேன்னு சொல்லவும் தெரியாத ஒரு நாலேஜா என்ன சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு அப்படி எதுவும் தெரியலன்னு யோசிக்கிறேன். ஈவன் ஸ்டோரியா இருந்தா கூட பரவாயில்ல, இது நாள் வரைக்கும் நான் கேட்காததா இருக்கணும், அவ்வளவுதான். என்னோட நாலேஜுக்கு மீறின நாலேஜ் உனக்கு இருந்துச்சுனாலே இந்த சீட் ஆஃப் பிகினிங் நீ வச்சிருக்க தகுதியானவன் எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு டோரோ சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு கதையை சொல்றான். ஆல்ரெடி நான் இதை படிச்சிட்டேன்னு சொல்லவும் பாய்சன் இல்லாத பிளான்ட் பத்தி சொல்லவான்னு கேட்கவோ பாட்னி எனக்கு ஃபுல்லா தெரியும்னு சொல்றான். நம்ம ஹீரோக்கு எந்த ஐடியாவும் வரல. இப்போ நாஃபல் அவர்கிட்ட போயிட்டு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லவும் நாஃபல் என்ன சொல்றான் நம்ம ஹீரோக்கு புரியல. ஆனா அந்த ஜெயிண்ட்டுக்கு புரியுது. இவன் உட்காந்து விழுந்து சிரிக்கிறான். உங்களுக்கு இது புரியுதா நம்ம ஹீரோ கேட்கவும் 666 காமெடி புக்ல இது வரும், இது பல தடவை கேட்டு போர் அடிச்சு போச்சுன்னு அவன் சொல்றான். வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா நாலேஜுமே எனக்கு இருக்கு, எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன், எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்லவும் நெதர் வேர்ல்டுல இல்லாத ஒரு நாளே ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் அது என்னது புதுசா இருக்கேன்னு அந்த ஜீனி கேட்கவும் ஹே நாஃபல் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டு ஆளுக்கிட்டே ஹெல்ப் கேட்கறான். மேஜிக் யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்கிரீனை ரெடி பண்றான். ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்னோட பேர் தான் ரீன், நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு நம்ம ஓடிட்டு இருக்கும்போது பையன் மேல மாதிரி தான் பச்சான் நீ ஓகே தானே, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோவே அந்த ஆம்பளை வாய்ஸ் பொம்பளை வாய்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுத்துட்டு இருக்கான். காக்கிரவ உனக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு அவனுக்காக ரீன் கூட வந்து சண்டை போடுறா. எனக்கு
எனக்கே புரிய மாட்டேங்குது. காகேருக்காக ஏன் இப்படி சண்டை போடுற? காகேருவை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் ஸ்ட்ராங்கா மாறணும். என் கால் லைட்டா வலிக்குது. ரெயின், இதை நிறுத்து. நான் இந்த கேமை ஸ்டாப் பண்றேன். எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம். வேண்டாம் காகேரு, நான் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோரியை வேற லெவல்ல ப்ளே பண்ணவும் அந்த ஜீனியுமே அழுதுகிட்டே அப்படியே அந்த கதையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன் காகேரு அப்படின்னு ஒரு வழியா நம்ம ஹீரோ கதையை சொல்லி முடிக்கிறான். இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேட்டதே இல்லை. இது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதுலயும் காகேருக்காக ரெயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங்ல எடுப்பாளே, அது வேற லெவல். இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு நாலேஜ் நீ எனக்கு கொடுத்துருக்க. ஸோ அதனால இந்த சீட் ஆஃப் பிகினிங் நீ எடுத்துக்கோ. உன்னோட நாலேஜ் நீ எனக்கு கொடுத்ததுக்காக நீ இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல வின் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இருமா அப்படின்னு அந்த ஜீனி சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் டோரா. எனக்கு டைம் இருந்தா நான் ஃபுல் கதையை சொல்லியிருப்பேன். பட் டைம் இல்ல. ரொம்பவே தேங்க்ஸ். நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் அப்படின்னா இன்னும் நிறைய கதை இருக்கா. அந்த சீட் ஆஃப் பிகினிங்க கொண்டா ஃபுல் கதையை சொல்லன்னு சொல்லவும் ஆனா நீ இதை கொடுத்துட்டு எனக்கு டைம் வர இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் சரி அப்போ ஹெல்ப் ஃபோன் நம்பரை கொண்டான்னு டோரா கேட்கறான். ஃபோன்ல மீதி கதையை சொல்லு அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவும் அவன் ஃபோன் நம்பரை கொடுக்குறான். ஒரு வழியா சீட் ஆஃப் பிகினிங் அடைஞ்சிட்டான். ஸ்பெஷல் சீன் டோரா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ கால் பண்ணி அண்டர் கிரவுண்ட் விட்டு வெளியே போற வரைக்கும் பேலன்ஸ் கதையை சொல்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ரொம்பவே ஆர்வமா அவனுக்கு கதை சொல்றான். அதுவும் இருமாவோட போன்ல பேட்டரி தீர்ற வரைக்கும் ஒரு வழியா இவங்க இப்ப வெளியே போறாங்க. பிகினிங் நம்ம ஹீரோ அடைஞ்சிட்டு இப்ப அண்டர் கிரவுண்ட் கே வழியா வெளியே போயிட்டு இருக்கான். ஒரு வழியா நம்ம எப்படியோ இந்த சீட் ஆஃப் பிகினிங் அடைஞ்சிட்டா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு நாப்பல். ஆனா இதை அடையிறதுக்கு தான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு இல்ல அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு லீட போய் கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போறான் அப்படிங்கும் போது தான் நம்ம ஹீரோ கொண்டு தோணுது நான் ஃபுல்லா இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்ப பாயிண்ட்ஸ் எப்படி நாங்க பிரிச்சுக்கிடுறது 3 பங்கா பிரிச்சுக்கலாமா? ஆனா லீட் தனியா தானே போயிருக்கான். நான் மட்டும் தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். சரி அதை ஃபியூச்சர் இருமா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறான். நாஃபலோட ஸ்மெல் எனக்கு இப்ப டிஸ்டர்பன்ஸா இல்லையே, ஒருவேளை அவன் கூடவே இருந்து எனக்கு அது பழகிடுச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னோட பழைய மெமரிஸ் தான் ஞாபகம் வருது. என்னோட சர்வைவலுக்காக நான் எவ்வளவோ போராடி இருக்கேன் அப்படின்னு பழசெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் கொண்டு வருது. என் அப்பா அம்மா என்ன டீமன்ஸ் கிட்ட வித்துட்டாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் டீமன்ஸ் எல்லாம் என்ன சாப்பிடுவாங்களோன்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். என்னால இங்க சர்வைவே ஆக முடியாதான்னு நினைச்சேன். ஆனா போக போக கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையுமே நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்மேட் இது எல்லாமே டேஞ்சரஸா இருந்தாலுமே கூட ஒரு அட்வென்ச்சர் மாதிரி ரொம்பவே ஜாலியா தான் இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்போ அந்த கேவை விட்டு வெளியே போற ஒரு இடத்துல எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாஃபல் நம்ம ஹீரோ 2 பேரும் ஜம்ப் பண்ணி இப்போ அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. நாஃபல் ஏற முடியாத இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றான். நான் இங்க ஜாலியா என்ஜாய் பண்றேன். சோ நான் இந்த நெதர் வேர்ல்ட்லயே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு மேலே ஏறி பார்த்தா ஆயிரமா கடைசியில ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க நம்ம ஹீரோ கேக்குறான். காசுலாம் செலவாகி நாங்க நடத்திற்கு வந்துட்டோம். அடுத்து எப்படி ரிச் ஆகுறதுங்கிறதுக்கான ஒரு பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்கோம். என்ன திரும்பவும் உனக்கு வேலை பார்க்க ரொம்பவே ஜாலியா இருக்குதா அப்படின்னு அவங்க கேட்கவும் இல்ல நான் என் மனசுல இருக்கிறதா அவங்ககிட்ட சொல்லிடுறேன். அவங்கள திட்டலாம் நம்ம ஹீரோ போனா பாலைவனம் பக்கம் போய் எப்படி ரிச் ஆகலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. நான் பேசுறத கேட்கவே அவங்க தயாரா இல்லல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி இருமா திரும்பவா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லவும் அது வந்து நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல நீ எப்பவும் சொல்ல மாட்டியே, எது கேட்டாலும் ஓகே சொல்றதுனால தானே நீ எங்களோட செல்ல மகன், எங்க கூட நீ திரும்ப வந்துரு என்ன சொல்ற வா இருமா போகலாம் அப்படின்னு அது அப்படியே ஒரு மான்ஸ்டரா மாறுது. நம்ம ஹீரோ அப்படியே பயத்துல பின்னாடியே போயிட்டு இருக்கான். நாஃபல் வேண்டாம் தடுக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ மேல இருந்து கீழே விழுந்துருதான். மாஸ்டர் ஆர்பஸ் உண்மையிலே நீங்க கிரேட். இந்த ஓஜன் உங்களோட டிராமா இல்லியூஷனை கண்டு வியக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும் மேபி அவன் இவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்து பொழைச்சிருந்தா கூட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிகிற வரைக்கும் என்னோட டிராமா இல்லியூஷன்ல இருந்து வெளியே வர மாட்டான் அப்படின்னு ஆர்பஸ் சொல்றான். யோ அப்படின்னு சொல்லிட்டு நாஃபல் போய் அவனை அட்டாக் பண்ணவும் இது என்ன இப்படி நாருது இவனையும் உங்க இல்லியூஷன் வச்சு அட்டாக் பண்ணுங்க ஓஜோ சொல்லவும் மிஸ்ஃபிட் கிளாஸ் மட்டும் தான் என் டார்கெட், அடுத்த ஆளை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பஸ் அவனை கூட்டிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு என்னாச்சும் நாஃபல் வருத்தப்படுறான். ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே ஹைட்டான இடத்துல இருந்து கீழே விழுந்திருக்கான். இப்ப நம்ம ஹீரோ மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறான். என்னாச்சு நான் அப்பாவையும் அம்மாவையும் திரும்ப பார்த்து மேல இருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். என் கால் ஏன் வலிக்குதுன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கிளாரா ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஒரு ஏமாத்துக்காரன், ஹியூமனா இருந்துட்டு எங்க கூட இருக்கலாம் உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு ஆஸ் சொல்றான். நீ எங்க கிட்டயே போய் சொல்லிருக்கல என்கிட்ட பேசாத அப்படின்னு கிளாரா சொல்றா. துரோகி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. கைஸ் போகாதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ சொல்ற எதை நான் கேட்கறது, நீ சொன்னதெல்லாம் கேட்டு நான் ஏமாந்தது போதும் அப்படின்னு ஆமரியும் அங்க இருந்து போறா. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு கேலகோ சொல்றான். கிராண்ட்பா வந்துட்டீங்களா நம்ம ஹீரோ பார்த்தா என்னோட கிராண்ட் சன் இருமா நீ திரும்ப உங்க அப்பா அம்மா கிட்டே போறதுக்கான நேரம், திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மான்ஸ்டரா மாறுது. ஹீரோ பயந்து அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ கால்ல வேற அடிபட்டு இருக்கிறதுனால ஓடக்கூட முடியல. இப்போ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிருக்கான். ஹியூமன் தெரிஞ்சு எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன விட்டு போறாங்க. எனக்கு அதுல வெறுப்போ இல்ல, எனக்கு திரும்ப போக வெறுப்போ இல்ல, என்னால அசைய முடியல. ஆனா அதுக்கு காரணம் என்னோட அந்த அடிப்பட்ட கால் கிடையாது. எல்லாரும் என்ன விட்டுட்டு போய் எனக்கு பழகிடுச்சு. நான் பெருசா எதுவும் கண்டுகிட்டது இல்ல. ஆனா எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. என் லைஃபை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எப்பவோ இதை நான் சொன்னதே இல்லை, ஆனா இப்போ சொல்லணும்னு தோணுது. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதீங்க, நான் லோன்லியா ஃபீல் பண்ணுவேன். என்னை தனியா விட்டு போயிடாதீங்க கைஸ். எனக்கு எப்பவுமே உங்க கூட தான் இருக்கணும்னு ஆசை. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். ப்ளீஸ்
திரும்ப வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கமோ, ஹே முட்டாள், இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதுக்காக நான் உனக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கத்து கொடுத்தேன் அப்படின்னு பார்பட்டோஸ் ஒரு செகண்ட் வந்து சொல்லிட்டு போற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. நம்ம ஹீரோவா அழுறத நிப்பாட்டிட்டு ஏந்திக்கிறான். இப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை நோக்கி வருது. நான் ஓட போறது இல்ல, ஏன்னா நான் ஒரு ஆர்ச்சர் அப்படின்னு நம்ம ஹீரோனோட ஒரு ஃபெதரை யூஸ் பண்றான். என்னோட ஆரோ இதை குத்தி கிழிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறான். ஆரோ என்னமோ வாட்டர் பால் மாதிரி டப்புன்னு உடஞ்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் கிண்டல் பண்ணுவோம். நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே தானே நான் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் பண்ணி ஆரோவை விட்டா எல்லாமே கரெக்ட் தானா? ஆரோவை விடும் போது அது என்ன பண்ணணுங்கிறத நீ யோசிச்சியா? உன்னோட போவை நீ வேற லெவல்ல கிரியேட் பண்ணப்போ உன்னோட ஆசைகளை நீ வெளிப்படுத்தின. ஆனா இப்ப இருக்கிறவன் ஆரோவை பாரு, அது உன்னோட பார்ட்னர். அதுகிட்ட உன் ஆசைய சொல்லு. உன்னோட ஆரோவை நீ எந்த மாதிரி நேரத்துல கரெக்டா யூஸ் பண்ணுவேன்னு கேட்கவும், காம் அண்ட் ரிலாக்ஸா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இல்ல, டேஞ்சர் உன்னை நோக்கி வரும்போது சாக போறோங்கிற பயத்துல தான் உன் கான்சென்ட்ரேஷன் ரொம்பவே அதிகமாகும். இந்த ஜூஸ் கேன ஒரு பீஸ்டா நினைச்சுக்கோ. நீ சாக போறன்னு உன் மைண்டை கன்வின்ஸ் பண்ணி இப்ப அட்டாக் பண்ணு. உன் பார்ட்னர் கிட்ட உன் ஏம் என்னங்கிறத கரெக்டா சொல்லு. உன்னோட கான்சென்ட்ரேஷன் மொத்தத்தையும் கொண்டு வா அப்படின்னு பார்பட்டோஸ் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குறா. நம்ம ஹீரோவும் பீஸ்டா இருக்கிற அந்த டின் கேனை வந்துட்டு ஏம் பண்ணி கரெக்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். அந்த கேன்ல ஓட்டைய போடு அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா ஆரவ விடவும், ஆரவும் கரெக்டா அந்த கேன்ல போய் ஓட்டைய போட்டுறது. எஸ், சாதிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியானா. இன்னும் 99 ட்ரைனிங் இதே மாதிரி இருக்கு. ஜஸ்ட் ஒரு டெத் சிச்சுவேஷன்ல தப்பிச்சிட்டா உன்னால எல்லா டைமும் ஷூட் பண்ண முடியும்னு நினைச்சியா? ஏன்னா ட்ரைனிங் உனக்கு கஷ்டமா தெரியுதான்னு கேட்கவோ, இல்ல கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப உட்காந்துருக்காம ஷூட் பண்ண ஆரம்பி அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோவா இப்ப எல்லா டெத் சிச்சுவேஷன்லயும் உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். கான்சென்ட்ரேஷன் பத்தல இன்னும் கவனமா அப்படின்னு பார்பட்டோஸோ கடுமையான ட்ரைனிங்லாம் கொடுக்குறா. இவன் கண்ணை கட்டிட்டு ஃபாஸ்டா சுத்திட்டு இருக்க டார்கெட்டை கூட கரெக்டா நம்ம ஹீரோ அடிக்கிறான். வச்சிருந்த எல்லா ஃபெதர்ஸுமே காலியாயிருது. எத்தனை ட்ரைனிங் முடிச்சிருப்போன்னு கேட்கவும், 10க்கு மேல நான் கவுண்ட் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மத்தவங்க மாதிரி நம்ம ஹீரோ இல்ல, அவ ஹாப்பி ஆயிட்டு, நீ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல வின் பண்ணல, எப்பவும் எனக்கு ஸ்லேவா தான் இருப்ப, போய் ஜெயிச்சுட்டு வா இருமா அப்படின்னு சொல்லிதான் அவ நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சிருப்பா. நான் இதை பார்த்து பயப்பட போறதில்ல, உன் பார்ட்னர் கிட்ட உன் ஆசை என்னங்கிறத சொல்லு அப்படின்னு பார்பட்டோஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, திரும்ப போ அப்படின்னு சொல்லி அந்த மான்ஸ்டர்ல எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம ஹீரோ கேக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸை என்னாலும் சரி நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், என்னோட அந்த ஃபியரை போக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த ஆரவை விடவும், அந்த மான்ஸ்டர் காலி பண்ணிடுது. இந்த நெதர் வேர்ல்ட்ல தான் இருக்கு. ஆமா, நான் ஏன் இப்ப வில்லத்தனமா சிரிச்சு இப்படி சொன்னேன்? மான்ஸ்டர் போயிட்டு ரிலாக்ஸ் ஆனதுனால அப்படி சொன்னா என்னமோ. இந்த மேஜிக்கல் பீஸ்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னா இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தானா? என் பேரண்ட்ஸை பார்த்ததும் ஒரு இல்யூஷன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிடுறான். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, நான் போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் டீமன்ஸ் கலந்துக்கிடக்கூடியது இல்ல, இப்ப நான் டீமன் மாதிரி ஒன்னு சொல்றேன், என்னால வின் பண்ண போறது நான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஸ்பெஷல் சீன், அரபஸ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இதமாக நாஃபல வெளியே வந்துட்டு இருக்காங்க. என்னது நான் வெயிட் பண்ணணுமா? ஓகே இப்ப வரேன், தேங்க்ஸ் நாஃபல் அப்படின்னு நாஃபல் பேசுறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சு. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட 3rd டே ஸ்டார்ட் ஆகுது. ஹண்டிங் பண்ணதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டயர்ட் ஆகி ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. பட் ஃபோர்ஃபீட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் வேற லெவல்ல சர்வை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்மோடியஸும் சாப்னாத்தோ வேற லெவல்ல பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க. ஸ்டில் அவங்களும் டோரோ பிரதர்ஸும் தான் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடுப்பா வருது, நான் இன்னும் நிறைய ஹண்டிங் பண்ணுவேன், குத்தி கொல்லுவேன் அப்படின்னு சாப்னாத் சொல்லவும், தப்பான செய்கை காட்டாதன்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். ஆஸ்மோடியஸ் சாப்னாத் மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்து பாஸ் லெவல் மான்ஸ்டர் கொல்லுதாங்க. அகாரிஸ் கோயமான் கூட கேசல்ல வந்து தங்கினவங்க தான் மொத்தமா சேர்ந்து அந்த பாஸ் லெவல் மான்ஸ்டர் தோக்கடிக்கிறாங்க. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் பீஸ்ட கண்ட்ரோல் பண்ணி ஒரு கிங்டமையே உருவாக்கி இருக்காங்க. குரோக்கலுக்கு நிறைய பீஸ்டே இன்கிரீடியன்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குது. அண்ட் சில ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப்ல விழுந்துருந்தாங்க. அட பாவி, இன்கிரீடியன்ட் எடுத்துட்டு ஏமாத்துதியே அப்படின்னு ஒரு தாழ்ந்துட்டு இருக்கான். இந்த பாயிண்ட்ஸ் அவ்வளவோ இந்தாங்க உங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம எலிசபெத் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். செடக்ஷனை யூஸ் பண்ணி கிளாரா டீமும் போய்கிட்டே இருக்காங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட முக்காவாசி நாள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால பாயிண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேலகோ எல்லார் பாயிண்ட்ஸையும் அனௌன்ஸ் பண்றான். பாயிண்ட்ஸ் நான் தனித்தனியா சொன்னா டைம் ஆகும், சோ நீங்களே அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்மோடியஸ், டோரோ பிரதர்ஸ், கிளாரா, எலிசபெத், ஆரபஸ், அகாரிஸ், கோயமா, இப்ப நான் சொன்ன ஸ்டூடெண்ட்ஸோட நேம் தான் லீடிங்ல இருக்குது. இவங்கள யாராச்சும் ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் யங் கிங்கா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேலகோ சொல்றான். நெதர் வேர்ல்டுல பீஸ்ட் டீமன் எல்லாரையும் எதிர்த்து சண்டை போடணும், அதுல ஸ்டூடெண்ட்ஸால சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்குறதுக்காக தான் இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலே நடத்துறாங்க. இதுல சர்வைவ் ஆகி டாப்ல வர ஸ்டூடெண்ட் தான் யங் கிங் கேண்டிடேட் அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். சோ இப்ப நான் சொன்ன அந்த நேம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் யங் கிங் டைட்டில் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேலகோ சொல்லிட்டு, இன்னொரு விஷயம், ஒரு முட்டாள் இன்னும் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கான், அவன் எங்க போனான்னே தெரியல, ஃபோர்ஃபீட் பண்ண போறதா இருந்தா ஃபோர்ஃபீட் பண்ணிடு, அப்படி இல்லைன்னா சீக்கிரமே கேமுக்குள்ள வா அப்படின்னு கேலகோ சொல்லவும், என்ன ப்ரொஃபசர் கேலகோ உங்க ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் அக்கறையோட தனி அனௌன்ஸ்மெண்ட் பண்றீங்கன்னு ஒரு ஸ்டாஃப் கேட்கவும், அவன் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டா ரெஸ்கியூ பண்ண ஈஸியா இருக்குல்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு கேலகோ சொல்றான். நான் தான் யங் கிங் டைட்டில் அடைய போறேன் அப்படின்னு சாப்னாத் சொல்றான். ஆஸ்மோடியஸோ கிளாராவா அமைதியா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், மாஸ்டர் இருமா அப்படின்னு அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. நான் தான் மாஸ்டர் இருமா ஃபர்ஸ்ட் போய் பாப்பேன், நான் தான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் ட்ரைனிங்ல கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மாஸ்டர் கிட்ட காமிக்கணும், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், மாஸ்டர் இருமாவோட வால் பேப்பரை கூட நான் போன்ல வச்சிருக்கேன், சோ நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு ஆசோ கிளாராவும் சண்டை போட்டு போய்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் என்னதான் பாராட்டுவாருன்னு ஆஸ் சொல்றான்.
என்னதான் பாராட்டுவான்னு கிளாரா சொல்றா. இப்ப எங்க 2 பேருமே போய் பார்த்தா இன்னும் உனக்கு கான்சென்ட்ரேஷன் முக்கியம், திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி பார்பட்டோஸ் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க கிளம்புறாங்க. ஹேயாஸ் இருமா கிட்ட பேசலான்னு கேட்கவும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு நீ அப்படின்னு கேட்கவும் எனக்கும் தான் கிளாரா சொல்றா. நம்ம ஹீரோ ட்ரைனிங் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மள இன்னும் கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரைனிங் எடுப்போம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. இருமா நேம் மட்டும் தான் லிஸ்ட்ல இல்ல, ஆனா இருமா கண்டிப்பா வின் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாஸ்டர் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா அப்புறம் ஏன் நடுங்குத அப்படின்னு சொல்லி சாப்நாத் கேக்குறான். மாஸ்டர் இருமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் தான் கண்டிப்பா வின் பண்ணுவாரு அப்படின்னு ஆஸ்மோடியஸ் சொல்றான். இருமா கண்டிப்பா வின் பண்ணுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு, பொண்ணுங்க எப்போ பசங்க பின்னாடி போக மாட்டாங்க, இருமாவை என்ன தேடி வர வைக்கிறேன் அப்படின்னு கிளாரா நினைக்கிறா. ஆஸ்மோடியஸ் கிளாரா 2 பேருமே இப்பவே நம்ம ஹீரோவை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கால்ல வர அடிபட்டிருக்கு, அதை வச்சுட்டு இப்ப கீழே இருந்து மேல ஏறிட்டு இருக்கான். ஓ விடாமுயற்சியை கண்டு நான் வியக்கிறேன் அப்படின்னு ஆலி சொல்றான். நம்ம ஹீரோ வந்த வழியை விட எக்ஸிட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கீழே விழுந்துட்டான். நீ விழுந்தப்போ நான் தான் உன்னை காப்பாத்தின தெரியுமா, சைட் ஆஃப் பிகினிங்கையும் சேஃபா எடுத்து வச்சேன், அந்த மேஜிக்கல் பீஸ் கிட்ட இருந்தும் நான் தான் உன்னை காப்பாத்திருக்கேன். என் மானா எவ்வளவு ட்ரெயின் ஆயிடுச்சு தெரியுமா, நீ இப்படியே மெல்ல மெல்ல ஏறிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் எப்படியே ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள மேல ஏறிப்பேன்னு நினைக்கிறேன் ஆலி சொல்றான். நாஃபல் நம்ம ஹீரோ தேடி கீழே வந்து விங்ஸை யூஸ் பண்ணி பறந்து மேல வர வேண்டியதானே அப்படின்னு கேட்கறான். ஓ அது எனக்கு அவ்வளவா பறக்க வராது அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நாஃபலால நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு பறக்க முடியல, கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால ஃபாஸ்டாவும் ஏற முடியல நம்ம ஹீரோ சொல்லலாம். நாஃபல் நீக்கி கிரீன்ஸை காமிக்கிறான். ஒரு டிராப் வாட்டர் பட்டாலே இது 30 மீட்டருக்கு வளர்ந்துரும், நாங்க கூட இதை பத்தி ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருக்கோமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு தண்ணிக்கு எங்க போகன்னு யோசிக்குவோம். நாஃபல் வாண்டியர் இந்த வாட்டர் கேனு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப தண்ணியை ஊத்தவும் அதுவும் மேல ஃபாஸ்டா வளருது, கால்ல அடிபட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ மேல ஏறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும், அதுக்குள்ள ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலே முடிஞ்சிடும். ஹீரோவோட ஒரு டிராப் ஆஃப் பிளட் ஒரு தடவை ஒரு பறவையை ஹீலிங் பண்ணிருக்கோம். ஹியூமன் பிளட்டுக்கு இங்க வேல்யூ ரொம்ப அதிகம், நான் என்னோட ஓன் மேஜிக்கை கிரியேட் பண்றேன் அப்படின்னு நீக்கி கிரீன்ஸ் மேல நம்ம ஹீரோனோட ஒரு டிராப் ஆஃப் பிளட்டை ஊத்துறான். நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. என்னாச்சுன்னு எல்லாருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தரால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஆஸ்மோடியஸ் புரிஞ்சுக்கிறான். அதோட டாப்ல இப்ப நம்ம ஹீரோ உட்காந்துருக்கான். என்னாச்சும் கேமரா டீமன் இப்ப அந்த இடத்துல வந்து பாக்குது. ஹலோ நான் சேஃபா தான் இருக்கேன், லீட் சைட் ஆஃப் பிகினிங் நான் கொண்டு வந்துட்டேன், அந்த ஸ்டாச்சு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோமா உனக்கு அடியதோ பட்டுக்கா, நீ ஓகே தானு கிழக்க கேட்கவும் நான் ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். 0 பாயிண்ட்ஸ்ல இருக்க 4 ஃபீட் பண்றதா இருந்தா உடனே 4 ஃபீட் பண்ணிரு அப்படின்னு கேட்க சொல்லவும் இல்ல நான் இதுல வின் பண்றதா பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேற லெவல் ப்ரொஃபசர் கேலகோ அப்படின்னு ஸ்டாஃப் சொல்றாங்க. அப்படின்னா உட்காந்துட்டு போய் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணு அப்படின்னு கேலகோ சொல்றான். டைமை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இருமாவோ லீடோ தனித்தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறமா லீட் அவன் வழியில போறான். ரேஸ் ஆஃப் எண்டிங்கை தேடி வந்த அவன் ஒரு பெரிய ஜீனியை மீட் பண்றான். ரேஸ் ஆஃப் எண்டிங்கை நீ அடையணும்னா 100 சேலஞ்சை பீட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு அந்த ஜீனி சொல்லவும் லீடும் ஒரு கேம்ல கூட தோக்காம எல்லா கேமையுமே பீட் பண்ணி காமிக்கிறான். கேம்ல வந்துட்டாலே அவன் அவ்வளவு ஈஸியில தோத்து போக மாட்டான். அண்ட் கடைசியில ஒரு வழியா ரேஸ் ஆஃப் எண்டிங்கையும் அடையிறான். ரேஸ் ஆஃப் எண்டிங் இப்போ என்கிட்ட இருக்கு, லீடிங்கிற என் பேருக்கு ஏத்த மாதிரி இப்பதான் நான் லீடிங்ல இருக்கிறேன். ரேஸ் ஆஃப் எண்டிங் ரொம்பவே ஜொலிக்குது, நான் ரொம்பவே ஃபேமஸ் ஆக போறேன், த யங் கிங் லீட், எனக்கு தான் அந்த டைட்டில் வரப்போகுது. எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்டா எப்படி சைன் பண்றது, நான் இப்பவே அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிடணும் அப்படின்னு லீட் காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. நீங்க இன்கிரீடியன்ட்டை கலெக்ட் பண்றது பெருசு இல்ல, அதை நீங்க சப்மிட் பண்ணாதான் அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஹே தம்பி லீட் ஒண்ணுதான், நீ கையில வச்சிருக்க அந்த வேஸ் ஆஃப் எண்டிங் அது இன்கிரீடியன்ட் இல்லைனாலுமே அதுக்கு மட்டும் 20,000 பாயிண்ட்ஸ் சொல்லவும் ஓ சூப்பர் 20,000 பாயிண்ட்ஸா, ஆனா அதை ஏன்ப்பா மைக்ல அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு லீடு ஷாக் ஆகுறான். இந்த வேஸ் ஆஃப் எண்டிங் லெஜண்ட் லீஃப்கான ஒரு முக்கியமான பார்ட். ஓ சாரி அது சீக்ரெட்ல, இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு டீச்சர்ஸ் கோர்த்து விட்டுருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப லீடை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேணும்னே தான் கோர்த்து விட்டுருக்கீங்கன்னு தெரியுது அப்படின்னு லீடு சொல்றான். நான் மண்ணோட மண்ணாயிருக்கேன், இல்ல அப்படியே கிராஸா படுத்துக்கிட்டேன் அப்படின்னு லீடு பயந்துட்டு இருக்கும்போது தான் இப்ப நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்து ஹே லீட் சீட் ஆஃப் பிகினிங் நான் கொண்டு வந்துட்டேன், ஸ்டாச்சு கிட்ட மீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். சூப்பர் இருமா, ஆனா அதை ஏன்டா நீயும் மைக்ல அனௌன்ஸ் பண்ண, ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சது இப்ப ஒரு கர்ஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் சோழி முடிச்சு, இப்ப எல்லாருமே எங்க 2 பேரை மட்டும் தான் டார்கெட் பண்ண போறாங்க அப்படின்னு லீட் பயந்து போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். லேடி செல்லம் எங்க இருக்கீங்க, ஷாங்ஸ்மா எங்க இருக்கீங்கன்னு இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் தேடிட்டு இருக்காங்க. என்னோட வேஸ் ஆஃப் எண்டிங் நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன், என்ன ஆனாலும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு எலிசபெத் இந்த இடத்துல வந்து நிக்கவும் கொடுக்க மாட்டேன் என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கிறான். ஹாய் லீட் அப்படின்னு இப்ப எலிசபெத் வந்து நிக்கிறா. ஸ்பெஷல் சீன், உங்க ட்ரெஸ் ஏன் இவ்வளவு காமெடியா இருக்குன்னு டோரா டோரா பிரதர்ஸ் கலாய்க்கவும் பேட்டில் ட்ரெஸ் மாஸ்டர் தான் கொடுத்தாருன்னு சொல்லவும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு அவங்க பிளேட்டை மாத்துறாங்க. டெல்லி உங்க மாஸ்டர்ஸை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கா. ஹாய் நான் தான் உங்களோட லவ்லி டசாங்கா. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ஒரு அழகான கேசல் இருந்தது, அதுல ஒரு சாமிங்கான பிரின்ஸ் இருந்தான், அவனுக்கு ஏத்த ஜோடியா நான் இருந்தேன். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நான் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு டசாங்கா சொல்லவும் ஹே டோசா நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். இன்னைக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட 3வது நாள், நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நடந்த எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. இருமா கிட்ட சீட் ஆஃப் பிகினிங்கோ லீட் கிட்ட வேஸ் ஆஃப் எண்டிங்கோ இருக்கு. சரி வாங்க நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. மீட் பண்ண வேண்டிய அந்த லொகேஷனான ஸ்டாச்சு கிட்ட நம்ம ஹீரோ வர
வரான். லேட் நான் சைட் ஆஃப் பிகினிங் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. ஏஸ் ஆஃப் எண்டிங் என்கிட்ட இல்ல, அவ கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அவன் அழ ஆரம்பிக்கிறான். எலிசபெத் லேட் கிட்ட வந்து நிக்கவும், ஆனாலும் சரி என் உயிரே போனாலும் நான் இதை தரமாட்டேன், இவ சாம் பண்ணி என்ன ஏமாத்திடுவா அப்படின்னு லேட் பயப்படுறான். எல்லாரையும் லவ் பண்ற மாதிரி தான் என்னையும் லவ் பண்றேன், நான் ஒன்னும் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்னு லேட் சொல்லவும், எல்லாரையும் பிடிக்கும் அதே மாதிரி தான் உன்னையும் நான் பிடிக்கும்னு சொன்னேன், ஆனா அது தப்புன்னு லேட்டா தான் எனக்கு புரிஞ்சது லேட், எனக்கு ஒன்னு அந்த லெவலுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லவும், என்னது அப்படின்னு லேட் ஷாக் ஆகுறான். நீ அந்த லெவலுக்கு ஒன்னும் ஸ்ட்ராங் இல்ல, புத்திசாலி கிடையாது, அப்புறம் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லவும், நான் அப்படிலாம் கிடையாது, நீங்க எப்படி பேசுறேன்னு சொல்லவும், நான் வந்ததுல இருந்து கூட நீ என்ன எந்த இடத்துல பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லவும், ஒரு பொண்ணுக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஸ் ஷாக் ஆகுறான். ஒரு பொண்ணு பிடிக்காதுன்னு சொன்னோன்னு நான் மயங்கி விழுந்துட்டேன், எந்திரிச்சு பார்த்தா வேஸ் அவ எண்டிங்க காணும், அவ அதை கொண்டு போயிட்டா அப்படின்னு லேட் அளவும். எலிசபெத் அந்த மாதிரிலாம் பேச மாட்டா, மேபி இது ஒரு இல்யூஷனா இருக்கும், எனக்கும் இதே மாதிரி ஒரு மோசமான இல்யூஷன் வந்துச்சு, ஏதாச்சும் பிளான்ட் இல்லைன்னா மேஜிக்கல் பேஸ்ட் இப்படி பண்ணிருக்கலாம், பிளான்ஸும் பேஸ்டோ வயசை திரட்டிட்டு போகாது, இது ஸ்டூடெண்டோட ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா கெஸ் பண்றான். இவன் அப்படி என்ன டிராமாவை பார்த்தான்னு தெரியல, பட் இப்போ இந்த வேஸ் ஆஃப் எண்டிங் எனக்கு சொந்தமாயிட்டு அப்படின்னு ஆரபஸ் தான் அதை வந்து எடுத்துட்டு போயிருக்கான். ஆனா அந்த ஹீரோமா அங்க இருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஆரபஸ் டென்ஷன் ஆகுறான். ஃபர்ஸ்ட் எலிசபெத் தான் இதை எடுத்தாலும் நம்ம அவகிட்ட போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன பிடிக்கலன்னு அவ சொல்லியிருக்க மாட்டா, அப்படியே நான் நம்புறேன், அவ எங்க இருக்கான் ட்ராக் பண்றா அப்படின்னு கண்ட்ரோலர் ஆரம்பிக்கிறான். ஒரே நேரத்துல படிச்சுட்டு கேம் விளாண்டுட்டு மியூசிக் கேட்டுட்டு என் 5 சென்சஸையும் நீ ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு ராபின் சொல்லியிருப்பான். பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றதுங்கிற புக்கு, வீடியோ கேம், மியூசிக் இது எல்லாத்தையுமே மீறி ஹை கான்சென்ட்ரேஷன் கொண்டு வந்து ராபின் எபிலிட்டியை ஸ்டீல் பண்ண ஒரு வழியா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். லீடோட கண்ட்ரோலர் எபிலிட்டி அவனோட மானா அண்ட் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் அதோட ரேஞ்சும் இருக்கும். அவனும் இப்ப எலிசபெத் எங்க இருக்கான்னு ட்ரேஸ் பண்றான். இது சாஃப்டா இருக்கு அப்படின்னு கிளாரா சொல்றா. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு ஷாங்க் ஷாக் ஆகுறான். அவன் ஸ்கின் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா அவங்க ஹார்ட் பாத்ல குளிச்சுட்டு இருக்காங்களா அப்படின்னு ஷாங்க்ஸ் வந்துட்டு ஷாக் ஆகுறான். என்னாச்சு அவங்களை கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்கவோ கான்சென்ட்ரேட் பண்ண விடு அப்படின்னு சொல்லி ஷாங்க்ஸ் இதை ஜாலியா என்ஜாய் பண்றான். க்ரொக்கல் தான் இவங்களை இந்த ஹார்ட் பாத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கா. காமவே கண்டிப்பா நம்ம கிட்ட வரவே மாட்டான், என் பேஸ்ட் எல்லாம் அவனை கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி க்ரொக்கல் சொல்றா. லேடிஸ் குளிக்கும் போது பேசிட்டு இருக்குது நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி லேட் ரொம்ப எக்ஸைட் ஆகுறான். எலிசபெத் உன்னோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சார்மிங் ரொம்ப அதிகமாயிடுச்சு போல அப்படின்னு க்ரொக்கல் கேட்கவும், கிளாராவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு அவ சொல்றா. நானும் சீக்கிரமே இம்ப்ரூவ் ஆவேன்னு சொல்லவும், உன்னோட ஸ்கின் சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஐயோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாங்க்ஸ் கண்ணீர் வடிச்சிருக்கோம். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். உன் மேஜிக்கல் பீஸ்ட்டை வச்சு எதுக்காக எங்களை இன்வைட் பண்ணவா, பிளான்டா என்ன அப்படின்னு எலிசபெத் கேட்கவும், நம்ம ஒருத்தங்களை அட்டாக் பண்ணணும்னு அவ சொல்றா. அப்படின்னா அவங்க ஏதோ சீக்ரெட் பிளான் போடுறாங்க, ஒருவேளை வேஸ் ஆஃப் எண்டிங் அவங்ககிட்ட தான் இருக்குமோன்னு ஷாங்க்ஸ் யோசிக்கிறான். இங்க நம்ம பேசுறத யாராலையும் கேட்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 99% இது அவங்க தான் தெரியும், இருந்தாலும் அவங்க தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண அவங்க ஐஸை நான் திருட போறேன், இது ஜஸ்ட் மிஷனுக்காக தான் அப்படின்னு அவங்க குளிக்கிறத பாக்கலான்னு போறதுக்குள்ள யாரோ நம்மள பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இந்த மாதிரி பாக்குறவங்களையும் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்லவும், பிடிக்காதுங்கிற வார்த்தையை கேட்டுட்டு ஷாங்க் ஷாக் ஆகுறான். அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட மாட்டேன், கண்ட்ரோலர் எபிலிட்டி எல்லாம் வேணாம், நான் டைரக்டாவே அவகிட்ட போய் கேட்க போறேன் அப்படின்னு ஷாங்க் சொல்லவும், சரி நம்ம ஹீரோ சொல்றான். இது யாரு ஏப்பா எப்படி நாருதான் அப்படின்னு ஷாங்க்ஸ் கேட்கறான். குளிக்கிறத பார்க்க முடியலன்னு காமவி வருத்தத்துல இருக்கான். குளிச்சு முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஃப்ரெஷ்ஷா பார்க்கவாச்சும் முடிஞ்சதே அப்படின்னு காமவி ஹாப்பி ஆகுறான். லெஜண்ட் லீஃப்காகவா போறோம் அப்படின்னு எலிசபெத் கேட்கவும், எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒரு குயின் வேட்டையாடுறது ஒரு கேசலா தான் இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. ஆலிசர் கட்டி வச்சிருக்கிற அந்த கேசலுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணலாங்கிறது தான் இவங்களோட பிளானே. அரசே ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், நம்ம லார்ட் முன்னாடி மண்டிட்டு பேச அப்படின்னு அங்க இருக்கிறவா சொல்றா. மேஜிக்கல் பீஸ்ட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டு 5 பேர் அடிபட்டு இருக்காங்க, 2 பேர் 4 ஃபீட் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு அவன் வந்து கேட்கறான். இந்த 2 பேர் 4 ஃபீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரண்டர் ஆயிருங்க, உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படாது, கிங்டம் ஆஃப் பீஸ் குயின் குரக்கல் அப்படின்னு ஃபர்ஸ்டே வார்னிங் கொடுத்துருக்கா. அவங்க சொன்னதை நம்ம ஒபே பண்ணிருந்தா நமக்கு அடிப்படாதுன்னு அவங்க சொன்னாங்க, ஃபர்ஸ்டே கேட்டிருந்திருக்கலாமோ அப்படின்னு அவங்க யோசிக்கவும், எல்லாரும் என்ன பேசுறீங்க, இங்க நமக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காங்க, இங்க நம்ம எவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம், இது நம்ம இடம், இதை நம்ம விட்டு கொடுக்க சொல்றீங்களா, என்னானாலும் சரி நம்ம இடத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பொண்ணு மோட்டிவேஷனலா பேசுறா. போராடுவோம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. இந்த கேசல கெட்டதே நானே, இது எனக்கு தான் சொந்தம், ஓசில வந்து தங்கி எப்போ இது உங்க இடமாச்சு அப்படின்னு ஆலிசர் கேட்கறான். இந்த குரக்கையில என்னதான் பண்றதோ அப்படின்னு ஆலிசர் யோசிக்கவும், கவலைப்படாதீங்க மயிலாட், நம்ம இடத்த நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தானே நீ கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு கோயமான் சொல்றான். எல்லாருமே போய் இப்ப அந்த மேஜிக்கல் பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கேசலோட கதை வேணா அவங்களால ஓபன் பண்ண முடியல, நம்மளோட ஃபேஸ் 2 ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி காமவி மைக்க வாங்குறான். காமவி உன்னோட சமனிங் பவர் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் உன்கிட்டயே ஒரு திறமை இருக்கு, அதுதான் உன்னோட நாக்கு. ஆர்கியூமெண்ட்ல என் கூட ஜெயிக்க ட்ரை பண்ணு, நீ எல்லாம் ஒரு ஜென்டல்மேனா, என்ன குப்பை மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, ஒரு தொப்பி கூட இல்ல, ஒரு வாட்ச் இல்ல, நீ எல்லாம் ஒரு ஜென்டல்மேனா அப்படின்னு மிஸ்டர் ஹேட் காமவிக்கு நிறைய பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. மை பிரதர்ஸ் அவங்க எல்லாம் பீஸ்ட வேட்டையாடுறாங்க, ஆனா நம்ம குயின் குரக்கல் அப்படி கிடையாது, அவங்க நம்ம மேல பாசம் காட்டினாங்க, நம்மளோட பாசத்தை அவங்களுக்கு பதிலுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நம்ம இதுல போராடி ஜெயிச்சு காட்டுவோம்
கொண்டுடுவோம் அப்படின்னு காமவி அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் சீரப் பண்ணுவோம். இப்போ அது ரொம்பவே அக்ரெசிவா ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. கேஸ்ல ஓபன் பண்ணி உள்ள வந்துட்டாங்க. விண்ட் எனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்தை கொடு அப்படின்னு இப்போ கோயமான் முன்னாடி வந்து நிக்கிறான். விண்ட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுக்காக அதை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. இவன் அது உன்கிட்ட பதிலுக்கு பேசலனாலும் நீ அதுகிட்ட பேசணும். அதோட ஆக்ஷன் வழியா அது பதிலுக்கு உன்கிட்ட பேசும் அப்படின்னு வீப்பர் சொல்லியிருப்பா. ஒன் சைடட் கான்வர்சேஷன் தான் எனக்கு பழகி போனதாச்சே அப்படின்னு கோயமான் சொல்றான். விண்ட் என்னோட எதிரிகளை மட்டும் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி இப்போ கோயமான் போயிட்டு ஒரே செகண்ட்ல பீஸ்ட் எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். ஸ்டூடெண்ட்ஸ் யார் மேலேயுமே எந்த அடியோ படல. வா கோயமான் நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு பொண்ணுங்களாம் அவனை வந்து சீரப் பண்ணவும் என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடியே பொண்ணுங்க கூட ஜாலியா இருப்பான் அப்படின்னு காமவி டென்ஷன் ஆகும். குயின் க்ரோக்கல் தான் முக்கியம், அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு பீஸ்ட் சொல்லவும் ஆமா அது என்னமோ உண்மைதான், ஆனா ஏன் முன்னாடி பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கா, அவனை கொல்லாம விட மாட்டேன். கம் ஃபோர்த் பஃபலோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு காமவி கூப்பிடுவோம். பாஸ் லெவல் மேஜிக்கல் பீஸ்ட்லாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பாஸ் லெவல எல்லாரும் சேர்ந்து தோக்கடிக்கிறதே கஷ்டம். இப்ப நிறைய பாஸ் லெவல் அங்க வந்து நிக்குது. அப்படிதான் எனக்கான கேஸ்ல கைப்பற்றுங்க அப்படின்னு க்ரோக்கல் மேல நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு லீடும் நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்குள்ள இப்போ ஒரு மினி வாரே நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பெஷல் சீன் குளிச்சிட்டு இருக்கும் போது கிளாரா வந்துட்டு டீம் பக்கச்சோ அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவா தான் இருக்கும்னு அவங்க நினைச்சா ஃபயர் டான்ஸ் தான் அப்படி சொல்லி கலான் ஷாக் ஆகுறாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.